பூதங்களுக்கு துஷ்பிராபம் அப்படி பிராபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கும். வாம் தர்ஷனா, உங்களோட தர்சனம் வருது, ஆச்சரியம். உங்களோட கிருப்பையால் இன்றைக்கும் நான் ஒருத்தன் பக்தனாக இருக்கேனே, ஆச்சரியம் சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. நம்மளாம் ரொம்ப டான்ஸ் ஸ்லோ ஆகுன்னு சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. கோபத்தோட, துவேஷத்தோட, காமத்தோட எல்லாம் பக்தி பண்ணுறாளே செலவா, அவள்லாம் சட்டு சட்டுன்னு பகவான் கிட்டக்கு போயிடுவாளா. சிசுபாலனுக்கு அது விதிக்கப்பட்டதான பக்தி. சனகாதி முனிமார் சபிச்சிருக்கா, நீங்கள் துவேஷத்தால் பகவானை 3 ஜென்மத்தில் அசுரயோனியில் பிறந்து அடைய சொல்லி விதிச்சிருக்கா. அப்போ அவளுக்கு அதுதான் சொல்லி தலையில் எழுதியிருக்கு. அப்படி நமக்கு எழுதலையே. கொள்ளுத்தாத்தான ஹிரண்யகசிபு அந்த மார்க்கத்தில் தான் போனார். அவர் போனார் சொல்லி நானும் அதிலேயே போக இச்சிக்கிறேன், அதை ஸ்லாகிச்சு இப்போ சொன்னேன், அதனால நானும் அந்த வழிக்கே போவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. சர்வதா இல்லை கிருஷ்ணா, எனக்கு உங்கள் மேலே பிரேமையை பொழியணும். இப்போ சரஸ்வதி தேவியை பிரம்மதேவன் சிருஷ்டிச்சதுமே, சரஸ்வதியோட அழகை பார்த்ததுமே அப்படியே மயங்கி காமிக்க ஆரம்பிச்சு விட்டார். संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुत्थर भवार्णवात्। श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथा मुक्त्यर्थं भवसागरे। मनोरथो मदीयोऽयं सफलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य दासोऽहं तव केशव। शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत् कथा प्रकाशेन मदज्ञानं विनाशय। देवदेव जगन्नाथा पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोकनारायण नमोऽस्तु ते। भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பூர்வத்தில் பகவானோடு
நிஜமான ஸ்வரூப ஞானம் உண்டான வசுதேவர் ஆச்சரியமாக பகவானை ஸ்துதிக்கிறார். சிமந்த பஞ்சக தீர்த்தத்தில் அவருக்கு உண்டான சத்சங்கம், ரிஷீஸ்வராலோட உபதேசம், அதெல்லாம் ஞாபகம் வந்தது வசுதேவருக்கு. துவாரகையில் போன அப்புறமும் அதெல்லாம் மனசில் அப்படியே தங்கி இருந்தது. முன்னாடி வந்த கண்ணனை தன்னோட குழந்தையாக பார்க்காம சர்வ லோகேஸ்வரனா பார்த்து ஸ்துதிச்சார். பகவானும் தத்துவோபதேசம் பண்ணினார். இதெல்லாம் கேட்டுண்டு தேவகி அம்மா முன்னாடி வந்து தன்னோட பதியே தன்னோட புத்திரனை பகவான் சொல்லி ஸ்துதிக்கிறார். இதுக்கு முன்னாடி பகவான் அவதரித்த சமயத்தில் ஸ்துதிச்சவா தான் இவா ரெண்டு பேருமே. தேவகி அம்மாவுக்கும் தெரியறது, ஆனால் அந்த புத்திர பாஷத்தில் அது மறந்து போகிறதா. பகவான் ஆறு, பகவான் எப்பேற்பட்டவர்ன்றது மறந்து போயிடுறது. புத்திர பாஷம் முன்னாடி வந்து நின்றுடுறது. அப்போ இப்போது அந்த தத்துவ ஞானம் எல்லாம் கேட்டப்போ தேவகி அம்மா ஒரு தைரியத்தில் கேட்குறா, நீ வந்து சர்வேஸ்வரன் அல்லவா, ஈடு இணையற்றவன் அல்லவா, உன்னோட சத்குருநாதரான சாந்தீபனி மகர்ஷிக்காக அவரோட மரணம் அடைஞ்ச குழந்தையை திரும்பி கொண்டு வந்து கொடுத்தியே கிருஷ்ணா, உனக்கு அது முடியும்னா என்னோட மரணம் அடைஞ்ச 6 குழந்தைகளை திருப்பி கொண்டு வர முடியாதா? எனக்கு உன்னோட அண்ணா மாதிரியெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவளை பார்த்துக்க முடியலையே சொல்லி ரொம்ப அனுதபிச்சுட்டு இருக்கேன். என்னோட இந்த தாபத்தை நீ தான் மாற்றித்தரணும்னு சொல்லி அம்மா ஆன தேவகி அம்மா சொன்னதுமே அதை ஆத்மியாக ஸ்ட்ரெஸ்ஸாக வகிச்சுண்டு உடனே கண்ணனும் பலராமனும் அங்கே மறையறா. அப்படியே எங்கே தோன்றுறா சொல்லி கேட்குறத சுத்தலம் சொல்கிற பலி சக்கரவர்த்தியோட ராஜதானி அந்த லோகத்துக்கு போயிடுறா. அது ஒரு அதோலோகம். அந்த லோகத்தில் போனதுமே பகவானும் பலராம சுவாமியும் வந்திருக்கா சொல்லி தெரிஞ்சதுமே பலி சக்கரவர்த்திக்கு தலைகால புரியலை. அவர் ஒரு பாகவதோத்தமன். ஓடோடி வந்து பகவானை நமஸ்காரம் பண்ணி பரிவாரங்களோட வந்து பகவானுக்கு என்னென்ன சேவை பண்ண முடியுமோ எல்லாம் ஹிருதயபூர்வமாக பண்ணுறார். பக்த லட்சணம் எல்லாம் தெரியறது, மேனியெல்லாம் சிலிருக்கிறது, தொண்டை தழுத்தழுத்து போய் ஆனந்த பாஷ்பம் கண்ணிலேந்து கொட்ட பலி சக்கரவர்த்தி மேலெல்லாம் நனைஞ்சு போயிடுத்தாம். அவ்வளோ அழுதாராம் சந்தோஷத்தால். பக்தியோட படபடிக்கிற நெஞ்சோட அவர் பகவான் கிட்டக்க இப்படி பேச ஆரம்பிக்கிறார் சொல்லி நிறுத்தி இருந்தோம். 39வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். 85வது அத்தியாயம். பலிருவாச்ச நமோ நந்தாய ப்ருஹதே நம கிருஷ்ணாய வேதசே சாங்க்யயோக விதானாய பிரம்மணே பரமாத்மனே நமோ நந்தாய ப்ருஹதே ப்ருஹதே ப்ருஹத்ஸ்வரூபனான ஆனந்தாய ஆதிசேஷனுக்காய் கொண்டு நமஹ நமஸ்காரம். முதல்ல அண்ணா ஆன சங்கர்ஷண மூர்த்தியை ஆதிசேஷனாக கண்டுட்டு நமஸ்காரம் பண்ணுறார். வேதசே கிருஷ்ணாய நமஹ ஜெகன் நியந்தாவான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்காய் கொண்டு நமஸ்காரம் சொல்லி 2 பேருக்கும் நமஸ்காரம் பிரத்யேகமாக சொல்கிறார். இந்த லோகம் முழுவதுமே தன்னோட குக்ஷியில் தரிச்சுண்டு நியமிச்சுண்டு அதெல்லாம் தாங்கிண்டு இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். தன்னோட படத்தில் ஏகதேச பாகத்தில் பூமியை தரிச்சுண்டு மகாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆதிசேஷ அவதார பூதனான பலராமனுக்காய் கொண்டு நமஸ்காரம் சொல்லி 2 பேரையுமே பிரத்யேகமாக நமஸ்காரம் பண்ணுறார். பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம் சொல்கிற யோகங்களால் பிரதிபாதிக்கப்படக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபனான பரபிரம்மனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி அபேதமாக பார்த்து 2 பேருமே ஒரு ஆள் தான் சொல்லி பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார். அந்த நமஸ்காரமும் கிருஷ்ணனுக்கு. அப்படி ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறார் பலி சக்கரவர்த்தி. தர்ஷனம் வாம் ஹி பூதானாம் துஷ்பிராப்யம் சாப்பிய துர்லபம் ரஜஸ்தமஸ்வபாவானாம் யன்ன பிராப்தௌ யத்ருச்சயா தர்ஷனம் வாம் ஹி பூதானாம் பூதானாம். பூதங்களுக்கு துஷ்பிராபம் அப்படி பிராபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். வாம் தர்ஷன உங்களோட தர்சனம் நருது. உங்களோட தர்சனம் எவ்வளோ துர்லபமாக்கும். யாருக்குமே அவ்வளோ சுலபமாக பார்க்க முடியாது. பகவானை கிருஷ்ணனையோ பலராமனையோ சங்கர்ஷணமூர்த்தியையோ சாக்ஷாத் ஜெகதீஸ்வரனையோ பார்க்கவே முடியாது. ரொம்ப துர்லபம் அல்லவோ. ஆனால் சிலவாளுக்கு தன்னோட கருணையால் அவன் முன்னாடி வந்து நின்றுடுவானாம். பகவான் சுலபமாக கிடச்சி விடுவானாம்.
கருணையால் வரான்னு சொல்லி தெரியணும். அவளுக்கு ஒரு யோக்கியதையும் இருந்துட்டல்ல. சத்துவகுணம் நிறைஞ்சிருக்கிற யோகீஸ்வராளுக்கு கூடி துர்லபமான அந்த தர்சனம் ரஜஸ்தம ஸ்வபாவன் உடைய எங்களை மாதிரி துச்சன்மாரான ஜனங்களுக்கும் கிடைக்கிறதே, சுலபமாக கிடைக்கிறதே, எதிர்ச்சையாக கிடைச்சதே. அதுதான் காரணம். எதிர்ச்சையா இப்படி இருக்கிறத கிருஷ்ணனுக்கு யாருக்கோது கிருப பண்ணணும்னு சொல்லி தோணுமாம் தயாளுவா இருக்கிற பகவானுக்கு. அப்படி எப்போவோ தான் தோணும். அப்படி தோணிட்டுனா அந்த ஜீவன் பண்ணின பாக்கியம் சொல்லி பலி சக்கரவர்த்தி சொல்ற. தனக்கு ஒரு யோக்கியதை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றது இல்லை. தன்னோட பக்தியால பிரீத்தனாய் பகவான் இப்போ இங்கே வந்திருக்காரு சொல்லலை. பகவானோட கிருப்பையாலே எனக்கு கிடைச்சிருக்கு, எதிர்ச்சையா கிடைச்சிருக்கு சொல்லி அவர் பகவானை ஸ்துதிக்கிறார். दैत्यदानवगन्धर्वा सिद्धविद्याधचारणाः यक्षरक्षपिशाचाश्च भूतप्रमथनायकाः विशुद्धसत्त्वधाम्यथा त्वयि शास्त्रशरीरिणे नित्यं निबद्धवैरास्ते वयं चान्ये च तादृशाः दैत्यदानवगन्धर्वाः. ஸ்வத்தே வைரிகளான எங்களை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு சாத்விக பக்தாளை விட பாக்கியம் உள்ளவாளா பண்ணி விட்டேளே நீங்கள். இப்போ அது சொல்றார், எங்களை இப்படி பண்ணி விட்டேளே அதிசயம். ஆரெல்லாமாக்கும் பகவானோட வைரிகள் இங்கே சொல்கிறார். ஒரு லிஸ்ட் போடுறார் பலி சக்கரவர்த்தி. தைத்தியாள், தானவாள், கந்தர்வாள், சித்தாள், வித்யாதராள், சாரணாள், யக்ஷாள், ரக்ஷசிகள், பிசாச்சிகள், பூதங்கள், பிரமத கணாதிபதிகள், இந்த மாதிரி இருக்கிற சில கேட்டகரிஸ். அவளுக்கெல்லாம் அதிகமான கோபம் உண்டு. ரஜஸ் தமசு சொல்கிற 2 குணங்களில் சேர்ந்தவாளுக்கு இவா எல்லாருமே. அதனால் அதிகமாக கோபம் வரும். அவளுக்கு பக்தி சாத்விகமான அந்த பக்தி முறைகள் ஒன்றும் அவளுக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவா இஷ்டம் இருக்காது. அதில் போகணும்னு சொல்லி அவளுக்கு தோணாது. அவளுக்கெல்லாம் ஒரு டைப் பக்தி ஆகும். பக்தி உண்டு, இல்லை சொல்லலை. அப்போ இவாளுக்கு ஒன்றும் பக்தின்னா சாத்விகமான பக்தி அல்ல. அவளுக்கு பக்தி உண்டு, அது வாஸ்தவம் தான். பரமேஸ்வரனுக்கு பின்னாடி பூதகணங்கள் எல்லாம் போகிறாளே, அவளுக்கு பக்தி உண்டு. ஆனால் அவளோட பக்தி சாதாரண பக்தி, நம்ம எல்லாம் பண்ணக்கூடியதான ரொம்ப சிம்பிளான பக்தி மாதிரி அல்ல. ரொம்ப மொரட்டாக இருக்கும் அவளோட பக்தி. அப்போது அவளுக்கு சாத்விக தெய்வமான பகவான் கிட்டக்க அதிகம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அது சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. பகவான் மேலே ரெஸ்பெக்ட் உண்டு, ஆனால் அந்த ஒரு பிரேம பாவம், பகவானுக்கு ஆட்சி செய்யணும், சேவை பண்ணணும் சொல்கிற அந்த பாவங்கள் ஒன்றும் வராது. பகவானுக்கு வைதிகளாக பவிச்சு விடுவா. அதனாலேயே சுத்த சத்துவஸ்வரூபனான சாஸ்திரஸ்வரூபனான உங்ககிட்ட நித்திய வைரம் உள்ளவாளாக்கும் இந்த ஜாதியில் பிறக்கிறவா எல்லாருமே, இப்போ சொன்ன அந்த கேட்டகரியில் உள்ளவா எல்லாருமே. ஆனாலும் அந்த ஜாதியில் ஒருத்தன் தானே நான் ஒரு தானவன் அல்லவா, தைத்தியன் அல்லவா நான். அப்படி இருந்துட்டும் என்மேலையும் உங்களுக்கு கிருப்பை தோணுறதே ஆச்சரியம். உங்களோட கிருப்பையால் இன்றைக்கும் நான் ஒருத்தன் பக்தனாக இருக்கேனே ஆச்சரியம் சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. கேச்சனோத்பத்த வைரேண பக்தியா கேச்சன காமதः ந ததா சத்வசம்ரப்தா சன்னிகிருஷ்டா சுராதயः கேச்சனோத்பத்தவைரேண கேச்சன உத்பத்தவைரேண. என்ன ஆகிறது? இந்த விதத்தில் வைரத்தோட பக்தி பண்ணுறவா கொஞ்சம் கூட வீரியமாக இருக்கக்கூடியவாளுக்கு அவள் வேகம் அடைஞ்சு விடுவா பகவான். நம்மெல்லாம் சிம்பிளாக பக்தி பண்ணுறோம், பிரேமையோட பக்தி பண்ணுறோம். நம்மளாம் ரொம்ப டான்ஸ் ஸ்லோ ஆகுன்னு சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. கோபத்தோட, துவேஷத்தோட, காமத்தோடையெல்லாம் பக்தி பண்ணுறாளே செலவா, அவள்லாம் சட்டு சட்டுன்னு பகவான் கிட்டக்கு போயிடுவாளா. அது சொல்கிறார். சிசுபாலன் முதலான செலவா வைரத்தால் பகவானை பிரார்த்தனை பண்ணுறா. கோபஸ்திரீகள் காமத்தால் பண்ணுறா. அது இங்கே உதாரணம், அவ்வளோதான். அது வாஸ்தவம் சொல்லி நினைக்க பாடல. எப்பவுமே சொல்லுவேன் கோபஸ்திரீகளுக்கு பிரேமதான்னு சொல்லி. ஆனால் பாகிகமாக பார்க்குறத காமம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவா. அதனால் இங்கே ஒரு உதாரணமாக போட்டிருக்கார், ஸ்லோகத்தில் இல்லை. குப்ஜை முதலானவாள்லாம் காமத்தால் பகவான் அடையிறா. அந்த அனுராகம் அவளுக்கு வருது பகவானை பார்த்ததுமே. அப்போ இந்த விதத்துலேயும் பகவானை பக்தி பண்ணுறவா இருக்கா. இந்த குரோதம், காமம், துவேஷம்ங்கிறதெல்லாம் துச்சமான சித்த விற்த்திகளாக்கும். சத்துவகுண பிரதானன்மாரான தேவாளும் அந்த விதம் சமீபஸ்தரா பவிக்கலையா. சத்துவகுணத்தில் பக்தி பண்ணுறவா இருப்பாளே செலவா, தேவாள் எல்லாம் அப்படித்தானே பக்தி பண்ணுறா. அவள் கூடி பகவான் கிட்ட கூடி வர முடியறது இல்லையா அவளோட பக்தியை வச்சுண்டு. ஆனால் இவாள்லாம் எப்படி பகவான் கிட்டக்க போயிடுறா இல்லையா. சிசுபாலனுக்கு மோட்சமே ஆயிடுத்தே.
அதுதான் ஆச்சரியம் இங்கே. அதனால சொல்கிறார், அதனால குணம் ஒன்னால் அல்ல உங்களை பிராபிக்கிறது, சந்தத விசாரசீலம் கொண்டாக்கும் சொல்லி தெளியறது. யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தியானம் சித்திக்கிறதோ அவள் பகவான் கிட்டக்க வேகம் போயிடுவா. அந்த சொல்லுவா ரொம்ப திருடமான தியானம் சித்திக்கணுமே. சிசுபாலன்னா துவேஷம், பகவான் மேலே அப்படியே பொறாமை பொங்கி வழியறத எல்லா ஒரு நாளில் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கோ எல்லா மினிட்ஸும் பகவானே நினச்சிட்டு இருக்கான் அவன். அப்படி ஒரு அகாதமான திருடமான துவேஷத்தால் உண்டானதான தியானம். அந்த தியானத்தை சொல்கிறார், அது சந்தத விசாரசீலம். எப்போவுமே பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும், பகவானோட நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும், பகவானை பற்றியே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அதுதானே பக்திங்கிறது. இது துவேஷ பக்தி. அப்போ இவனோட அந்த தார்த்தியம், அந்த தியானத்தோட தார்த்தியம் அதிகமாக்கும் சொல்கிறேன். இப்போ பிரேமம் நிமித்தம், வைரம் நிமித்தம், காமம் நிமித்தம் பகவான் ஆறு சிந்திக்கிறாளோ அவளில் வச்சு இந்த கேட்டகரிஸ் எல்லாம் வச்சு பார்க்குறத வைரம் காமம் சொல்கிறது மேலே வந்து விட்றதாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பகவான் கிட்டக்க போய்விடலாமாம் அவளுக்கு. அதனால அந்த மார்க்கத்தில் போகணும்னு சொல்லி நான் உபதேசிக்கலை. அது அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக்கும். பகவானை துவேஷிக்கிறதுன்னு நமக்கு ஆலோசிச்சு கூடி இருக்க முடியாது, ஆலோசனை பண்ணக்கூடி முடியாது, ரொம்ப கஷ்டமாக்கும் அது. ஆனால் ஆஸ்வதிக்கணும்னா, ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா பிரேமம் தான் பண்ணணும். பிரேம தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது. குருநாதர் அப்படி சொல்லுவார், பிரேமையோட பெருசு இல்லை, பகவானே பிரேமஸ்வரூபனாகிறார். அப்போ பகவானுக்கு பிரேம தான் நம்ம பண்ணணும். ஆனால் பலி சக்கரவர்த்தி இங்கே சொல்லறார், அப்படியும் இருக்கிறவா இருக்கா, அவள் பகவான் கிட்டக்க வேகம் வந்து விடறா. இதமித்தமிதி பிராயஸ்தவ யோகேஸ்வரேஸ்வர ந விதந்த்யபி யோகேஷா யோகமாயாம் குதோ வயம் இதமித்தம் இதி பிராயஸ்தவ யோகேஸ்வரேஸ்வர. ஹே யோகேஸ்வரேஸ்வரா, உங்களோட மாயை இன்னதாக்கும் சொல்லி நமக்கு சொல்லவே முடியாதே. யோகேஸ்வரா, யோகேஸ்வரேஸ்வரா சொல்கிற பதம் நிறைய தடவை வந்தாச்சு. அந்த பதம் யோகேஸ்வராளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரே, உங்களோட மாயா சக்தி இன்ன விதமாக்கும், இதாக்கும் மாயை, இன்னதாக்கும் மாயை சொல்லி எடுத்து வைக்க முடியாதே. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதான் சொல்கிறா. நிச்சயமாக இதுதான் மாயை சொல்லி நமக்கு சொல்ல முடியாது. அது யோகீஸ்வராளுக்கே சொல்ல முடியறதில்லை, சித்திகள் உள்ளவாளுக்கே மாயை இதுதான் சொல்லி சொல்ல முடியறதில்லை. அப்போ நாங்கள்லாம் என் மாத்திரம் சொல்கிறார் பலி சக்கரவர்த்தி. அந்த மாயையில் பட்டவா தான் துவேஷம் பண்ணுறா இல்லையா செலவா பகவானை. துவேஷம் கோபத்தோட, பொறாமையோட, அசியோட எல்லாம் பகவான் கிட்ட அந்த வழியில் போகிறாள். இப்போ சொன்னோமே, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பகவான் கிட்ட போய்விடலாம், அதனால நானும் அந்த வழிக்கு போகிறேன்னு சொல்லி செலவா இறங்குவாளே. அப்படி போகிறது தப்பாகும். அவள்லாம் மாயைக்கு அதீனன்மாராக இருக்கக்கூடிய வாழக்கும். ஹிரண்யகசிபுக்கு இருக்க முடிஞ்சது, ராவணனுக்கு இருக்க முடிஞ்சது என்னன்னா, அது அவனுக்கு விதிக்கப்பட்டதான பக்தி. சிசுபாலனுக்கு அது விதிக்கப்பட்டதான பக்தி. சனகாதி முனிமார் சபிச்சிருக்கா, நீங்கள் துவேஷத்தால் பகவானை 3 ஜென்மத்தில் அசுரயோனியில் பிறந்து அடைய சொல்லி விதிச்சிருக்கா. அப்போ அவளுக்கு அதுதான் சொல்லி தலையில் எழுதியிருக்கு. அப்படி நமக்கு எழுதலையே. அப்போ நமக்கு எழுதாத பட்சம் நம்ம அந்த வழியில் போச்சுன்னா அது அதர்மமாகிறது. பகவத் துவேஷம்ங்கிறது பாப்பமாக்கும். இப்போ நம்ம அதை பதிச்சு விடுவோம். அவளுக்கு துவேஷம் பண்ணினாலும் பாப்பம் சித்திக்காது, ஏன்னா அவளுக்கு அதுதான் வழி. அப்போது அந்த வழியில் யாருமே போகக்கூடாது. அப்படி போகிறவா மாயைக்கு அதீனன்மாராக இருக்கிறவாளாக்கும் சொல்லிலேருந்து புரியறது. தன்ன பிரசீத நிரபேக்ஷ விமிருக்ய யுஷ்மத பாதாரவிந்ததிஷணான்யகೃಹಾಂಧಕೂಪಾತ್ ನಿಷ್ಕ್ರಮ್ಯ ವಿಶ್ವಶರಣಾಂಘ್ರುಪಲಬ್ಧವೃತ್ತಿಃ ಶಾಂದೋ ಯಥೈಕೌತ ಸರ್ವಸಖೈಶ್ಚರಾಮಿ. ತನ್ನ ಪ್ರಸೀದ ನಿರಪೇಕ್ಷ ವಿಮೃಗ್ಯ ಯುಷ್ಮತ್ பாதாரவிந்ததிஷணான்யகೃಹಾಂಧಕೂಪಾತ್. துவேஷபக்தியும் முக்தி ஹேதுவாக இருந்தாலும் நான் இச்சிக்கிறது என்னன்னா சாத்விகமான பக்தி தான் பகவானே. அந்த ஒரு பக்தியை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பலி சக்கரவர்த்தி. துவேஷ பக்தியில் நானும் போகணும்னு சொல்லி எனக்கு இஷ்டம் இல்லை கிருஷ்ணா. அந்த ஒரு குடும்பத்தில் நான் பிறந்திருப்பேன். என்னோட கொள்ளுத்தாத்தான ஹிரண்யகசிபு அந்த மார்க்கத்தில் தான் போனார். அவர் போனார் சொல்லி நானும் அதிலேயே போக இச்சிக்கிறேன். அதை ஸ்லாகிச்சு இப்போ சொன்னேன், அதனால நானும் அந்த வழிக்கே போவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. சர்வதா இல்லை கிருஷ்ணா.
எனக்கு உங்கள் மேலே பிரேமையை பொழியணும். அந்த சாத்விகமான பக்தி தான் எனக்கு வேணும். ஹே பகவன், இகலோகத்திலேயோ பரலோகத்திலேயோ உள்ள ஏதொரு சுகங்களையும் காட்சிக்காக்கி ஆத்மாராமாளா இருந்துண்டு யோகீஸ்வராலெல்லாம் தெரிஞ்சு உங்களோட பாத பத்மத்தை ஆசிரியிக்கிறாளே, அந்த மாதிரி ஒரு பக்தி. அவளோடெல்லாம் ஹிருதயம் எவ்வளோ சாத்விகமாக இருக்கும். அவள் ஹிருதயம் அவ்வளோ சாத்விகமாக இருக்கிறனால தானே உங்களோட பாதாம்புஜம் அவள் ஹிருதயத்தில் ஸ்புரிக்கிறது. அந்த பக்தி மாதிரி எனக்கும் வரணுமே பகவானே சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் பலி சக்கரவர்த்தி. அதுலேருந்து அந்நியமான கிரகாதிகளில் கேவலம் துக்கம் மாத்திரம்தானே இருக்குது. ஜலம் இல்லாத ஒரு கூப்பம் மாதிரி, அந்த கூப்பத்துக்கு துல்லியம் அல்லவோ இந்த சம்சார வாழ்க்கை. நாங்கள் அந்த கிரகத்தில் ஆசக்தாளாக பவிக்கவே கூடாது கிருஷ்ணா. ஜலம் இல்லாத அந்த கிணறாகிற சம்சாரத்துக்குள்ளே எங்களை தள்ளி விட்டு விடாதே, எங்களை காப்பாற்றணுமே. ஆசிரியிக்கிற எல்லா பிராணி வர்க்கத்துக்கும் விஸ்ரமிக்கிறதுக்கு நிழலும் தாகமும் பசியும் வந்தால் அது க்ஷமிக்கிறதுக்குன்னு பல பக்வாதிகளாகிற ஆகார திரவியங்களும் கொழிஞ்சு விழக்கூடியதான இலைகளாகிற சையைகளும் யாருக்கும் பேதபாவம் பண்ணாக்கி ரட்சிக்கிற மகாதானசீலங்களான விருட்சங்களை மாதிரி நாங்கள் பவிக்கணும். விருட்சங்கள் பரோபகாரம் ஜீவிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரதான எல்லா பொருளுமே நமக்கு உபகாரத்துக்காக இருக்குது. ஒரு மரம் அப்படியே இருந்தாலும் என்ன ஆகிறது, நல்ல சுட்டு பொசுக்கக்கூடியதான வெயில் நம்ம மேலே படுறது. ஒரு மரம் பெரிய ஒரு வட விருட்சத்தை பார்க்கறது, அதுக்கு அடியில் போய் உட்காந்துட்டு விடுறோம், நல்ல காற்று வீசுறது. விருட்சத்தில் நிறைய பழங்கள் எல்லாம் பழுத்து குலுங்கிறது. அந்த பழம் சாப்பிட்ற சமயத்தில் தாகமும் பசியும் அடங்கி விடுறது. இலையெல்லாம் கொழிஞ்சு விழுறது. கொழிஞ்சு விழுற இலையெல்லாம் கூட்டி அதுக்கு மேலே சுகமாக படுத்துக்கலாம், ஷையை ஆயிடுது. ஒரு விருட்சம் அங்கே இருக்குதுனாலே அங்கே எல்லா சமிருத்தியும் விடுறது, மழை பொழியறது விருட்சங்கள் இருக்கிற இடத்துல. அப்படி பரோபகாரார்த்தம் தருக்களை மாதிரி சகன சக்தி. அதே ஆறுவது வெட்டினாலும் ஒன்றும் பண்ணுறது இல்லை, வெட்டினாலும் அந்த ஷாக்கியை அவனுக்கு கொடுக்கறது. அப்படி இருக்கக்கூடியதான செல்ஃப்லெஸ்ஸான அந்த ஒரு சர்வீஸ் அதுதானே மரங்களில் தெரியறது. அது மாதிரி நாங்கள் ஆயுடணும் கிருஷ்ணா. அப்படி இருக்கிற சாதுக்களை மாதிரி நாங்கள் ஆயுடணும். அதுலேருந்து சித்திக்கக்கூடியதான பதார்த்தங்களால் திவச விருத்தி கழிக்கக்கூடிய அந்நிய சம்சர்க்கம் இல்லாத சாந்த ஸ்வரூபிகளான ஏகாகிகளான எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கக்கூடிய சாதுக்களை நாங்கள் பவிக்கணும் சொல்லிலாம் பிரார்த்தனை பண்ணுறார். சகல பிராணி வர்க்கங்களையும் ஒரே மாதிரி ஸ்நேகிக்கக்கூடிய மகான்மாரான பரமஹம்சாலோட ஸ்நேகத்துக்கு பாத்திரமா பவிச்சு அவா கூடையே சஞ்சரிக்கணும், அவளுக்கு சேவை பண்ணணும், சாது சங்கம் கிடைக்கணும், நானும் சாதுவா மாறிவிடணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பலி சக்கரவர்த்தி. ஷாத்யஸ்மானிஷிதவ்யேஷ நிஷ்பாபான் குரு ந பிரபோ புமான்யத் ஸ்ரத்தயா திஷ்டம் சோதனாயா விமுச்யதே சாத்யஸ்மானிஷிதவ்யேஷ. ஹே பரமசாந்தி ஸ்வரூபா, இந்த ஒரு ஆனந்தானுபவம் புண்ணியவான்மாருக்கு அல்லாஹி சாதிக்குமோ சொல்லி கேட்குறார். அல்ப புண்ணியாளாக இருக்கக்கூடிய அல்பமான புண்ணியத்தை பண்ணியிருக்கிற, அதிகம் புண்ணியம் நாங்கள் பண்ணிட்டு இல்லை. அப்படி இருக்கிற எங்களுக்கும் உங்களோட இந்த திவ்ய தர்சனம், உங்களோட கிருப்பை அது கிடைக்குமா? அதை சொல்கிறார். ஹே பிரபோ, புண்ணிய பாப கர்மங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் வேண்டும் விதம் சாசிக்கிறது நீங்கள் அல்லவோ, அதெல்லாம் சாசித்து சன்மார்க்கத்தில் சஞ்சரிப்பிக்கிறாள். அது கூடதான சக்தி உங்களுக்கு தான் இருக்குது. ஹே மகேஸ்வரா, எந்த விதம்னா பாப ரஹிதாளா அவளை பண்ணுறார் பகவான். புண்ணிய பாபங்கள் விதி நிஷேத கர்மங்களுக்கு அதீனம் அல்லவோ, விதி நிஷேத ரூபமான தேவ வாக்கியங்களை ஆதரிக்கிறதுக்கு தன்னோட பக்தி, பகவானோட பக்தியிலேருந்து விமுகாளாக இருக்கிற ஜனங்களுக்கு முடியாது. விதி நிஷேதங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதான விதம், ஜீவித ரீதி அதொன்னும் அனுசரிச்சுண்டு சாதாரண ஜனங்களுக்கு இருக்க முடியாது. பகவான் பேரில் ஒரு பக்தி ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் பகவான் சாசிச்சதான தர்மம் சனாதன தர்மம் இதில் நம்ம கடைபிடிச்சுட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஜீவிக்கணும், சத்தியசந்தனாக இருக்கணும், தானம் பண்ணணும், அது மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் வளர்த்திக்கணும்னு சொல்கிற ஒரு தோன்றல் அது பக்தி இருந்தால் தான் வரும். பக்தி இல்லைன்னா அது வராது சொல்கிறார் இங்கே. அப்போ எல்லாத்துக்குமே ரூட் காஸ்னது அந்த பக்தி. பக்தி இருந்தால் தான் ஒரு ஜீவன் இந்த சம்சாரத்துலேருந்து உத்தாரணம் ஆகிவிடும். அதனால் அப்படி பக்தி வந்துவிட்டாலோ அவனுக்கு சமஸ்வபாவம் உண்டாகும்,
பண்ணுறது நான் அல்ல, இது என்னோட டியூட்டியாக்கும்னு சொல்லி தெரிஞ்சு விடும். அப்போ கர்மத்தை பகவத் சேவனமாக பண்ண ஆரம்பிச்சு விடுவான். அப்படி பண்ணிட்டுனா புண்ணிய பாபங்கள் அவனை பாதிக்காது. அதனால ஹே மகாபிரபோ, எந்த விதம் இருந்தாலும் நாங்கள் உங்களையே ஆசிரியிச்சுருக்கணும். சகல கர்மங்களும் உங்களுக்காய் கொண்டு சமர்ப்பணம் பண்ணிட்டு விதி நிஷேத ரூபங்களான வேத வாக்கியங்களை அனுசரிச்சுட்டு இருக்கணும் சொல்லியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறார். கர்மத்தை கர்மமாக பண்ணாக்கி அதுலேருந்து பலம் சித்திக்கும் சொல்கிற அந்த பாவத்தோட பண்ணாக்கி உங்களுக்கு சமர்ப்பணமாக பண்ணணும். கர்மம் எங்களை பாதிக்கக்கூடாது. வேதமே கர்மம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாலும் அந்த கர்மத்தையும் பகவத் சமர்ப்பணமாக பண்ண எங்களுக்கு அந்த புத்தி உண்டாகணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். யதார்த்தமாக இருக்கக்கூடிய பக்தாள் விதிக்கு இங்கராள் அல்ல சொல்கிறார். அவள் பண்ணுற விதிக்கு அனுசரிச்சுட்டு அவள் ஜீவிச்சுட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு கைங்கரியம் பண்ணுறது இல்லையே சொல்கிறேன். அது நான் இப்படி தான் இருக்கணும், இது பண்ணினா எனக்கு இந்த பலம் கிடைக்குன்னு சொல்கிறேன். அந்த பலகாங்ஷி இல்லை பக்தாளுக்கு. அவள் இது பகவான் விதிச்சிருக்கார், அதனால இந்தபடி நான் இருக்கணும், அவ்வளோதான் அவளுக்கு. அப்போ அதெல்லாம் சொல்லறார். அப்போ பக்தியாக்கும் எல்லாத்துக்கும் அதிஷ்டானம் அந்த பக்தி எங்களுக்கு மேலும் மேலும் அது வர்த்திச்சு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் பலி சக்கரவர்த்தி. இப்படியெல்லாம் சொல்லி பகவானை ஸ்துதிக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு பகவான் பேசுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆசன் மரீச்சே ஷட்புத்ரா ஊர்ணாயாம் பிரதமேந்தரே தேவா கம் ஜஹசுர்வீக்ஷ்ய சுதாம் யபிது முத்யதம் ஆசன் மரீச்சே ஷட்புத்ரா. பகவான் இதெல்லாம் கேட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அதிலேயே பலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் ஆயாச்சு. மேற்கொண்டு தான் வந்ததான காரணம் சொல்கிறார். அவர் அனுமோதனம் பண்ணுறார். பண்ணினதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்வயம்புவ மன்வந்தரத்தில் மரீச்சி சொல்கிற பிரஜாபதிக்கு ஊர்ணா சொல்கிற தன்னோட பாரியில் 6 குழந்தைகள் பிறந்தா. அந்த சமயம் சிருஷ்டியோட ஆரம்பத்தில் ஒருத்தராக வந்துட்டு இருக்கா இல்லையா, பிரம்மாவோட ஒரு அங்கங்கள்லேருந்து ஒருத்தராக வந்துட்டு இருக்கா. அது சிருஷ்டி ஆயின்னு இருக்கு. அப்படி இருக்கிறது மரீச்சி பிரஜாபதி வந்து விட்டார். ஊர்ணா சொல்கிற அந்த தேவியை கல்யாணம் பண்ணிட்டு 6 குழந்தைகள் உடனே வந்து விட்டு எல்லாமே ஆவிர்வாவமாக்கும். சாதாரண மனுஷியால் சேர்ந்து பிறக்கிற மாதிரி எல்லாம் சட்டுன்னு வந்துவிடும். அப்போது அவள் அந்த 6 குழந்தைகளும் கொஞ்சம் என்ன சொல்லுவா, பிரஜாபதியோட குழந்தைகள் அல்லவா, அதனால ராஜகுமாரன்மார் மாதிரி இருப்பாவா, ராயல் ஆக்குமாவா எல்லாருமே. அப்போ அப்படியே நின்றுட்டு இருக்கிற சமயமாக ஓரோன்னா வந்துட்டு இருக்கு. அப்போ உடனே என்னாச்சு, பிரம்மாவோட மானச புத்திரியா சரஸ்வதி தேவி முன்னாடி வர. பிரம்மா ஒரு கல்யாணம் பண்ணி பிறக்கலை சரஸ்வதி தேவி, எல்லாமே சிருஷ்டியாகும், பிரம்ம சிருஷ்டி. ஆனால் சிருஷ்டி பண்ணினா அது தன்னோட குழந்தையோட துல்லியம் அல்லவோ, அப்படி ஒரு இது உண்டு. நம்மளால சிருஷ்டிக்கப்பட்டது நம்ம குழந்தைய மாதிரி, நம்ம அதுக்கு ஜென்மம் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நம்ம அதனோட பேரண்ட்ஸ் ஆகிடும். அப்போ சரஸ்வதி தேவியை பிரம்மதேவன் சிருஷ்டிச்சதுமே சரஸ்வதியோட அழகை பார்த்ததுமே அப்படியே மயங்கி காமிக்க ஆரம்பிச்சு விட்டார். சரஸ்வதியை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறார் சரஸ்வதி தேவி பின்னாடி. அப்போ அதை பார்க்குறா இந்த 6 குழந்தைகள், மரீச்சி பிரஜாபதியோட குழந்தைகள். அதனாச்சு அவள் பார்த்ததுமே எல்லாருமே கொல்லுன்னு சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு அதர்மம் பண்ணறாரே இவர், இப்படி ஓடுறாரே சொல்லி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சு விட்டா. அப்போ என்ன ஆகிறது, தேனாசுரி மகன் யோனிம் அதுனாவத்ய கர்மணா ஹிரண்யகசிபோர்ஜாதா நீதாஸ்தே யோகமாயயா தேனாசுரி மகன் யோனிம் தேன அவத்ய கர்மணா. என்ன ஆகிறது ஹே ராஜா, இவா பண்ணினதான அந்த பாப்ப கர்மம், இவா அவஹேளனம் பண்ணுறதுக்கு இவாளுக்கு ஒரு ரைட்டும் இல்லை. ஏன்னா இவா பிரம்மாவோடு பேர குழந்தைகள் அல்லவோ அந்த முறையில் பார்க்குறத. இப்போ தாத்தாவை பற்றி பார்த்து களியாக்க கூடுமா, கூடாது. பெரியவா அவள் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். அதுவும் பிரம்மதேவன்றது பகவானால் நியமிக்கப்பட்டவர். அப்போ அவரை இப்படி கேள்வி பண்ணினதுனால பாபம் விடுது இவாளுக்கு. அதனோட பலமாக அவள் 6 பேருமே உடனே அசுர யோனியில் ஜனிக்கண்டி வந்தது. முதல்ல அவள் ஹிரண்யகசிபுவில் பிறந்து விட்டா. ஹிரண்யகசிபுவுக்கு குழந்தைகளாக பிறந்தா. பிரகலாதனுக்கு முன்னாடி 6 குழந்தைகளாக பிறந்தா. அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகமாயா சக்தியால் அவள் பின்ன தேவகி வசுதேவாளுக்கு குழந்தையாக பிறக்கிறா.
देवक्या उदरे जाता राजन् कंसविहिंसिताः सातान् शोचत्यात्मजान् स्वां स्तयिमे ध्यासतेन्दिते देवक्या उदरे जाता राजन् राजन् हे राजा परीक्षिते பரீட்சித் அல்ல சாரி ஹே ராஜா சொல்கிறது இங்கே பலி சக்கரவர்த்தி. அப்போ பகவான் அல்லவா பேசுகிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச ஹே ராஜா, அப்படி அந்த 6 குழந்தைகளுமே தேவகி அம்மாவோட உதரத்தில் ஜனிச்சா. கம்சன் வந்து அந்த 6 பேரையுமே வதம் பண்ணினான். ஏதோ ஒரு ஆகாஷவாணி கேட்டுண்டு அதை பிரமாணமாக வச்சுண்டு அவ இப்போ அந்த 6 குழந்தைகளை தன் கண் முன்னாடி கொண்டு விட்டானே கம்சன். அதனால தினமும் தபிச்சுருக்கா என்னோட தாயாரான தேவகி அம்மா. அவள் வந்து இப்போ உங்களோட லோகத்தில் இருக்கா. இந்த குழந்தைகளை நான் இப்போ அழைச்சிட்டு போனோம், என்னோட அம்மா பார்க்க விரும்புகிறா அப்படி சொல்கிறார் பகவான். இதையே தான் பிரணேஷ்யாமோ மாத்ருஷோகாபனுத்தயே தத்தஷாபாக்னி நிர்முக்தா லோகம் யாஸ்யந்தி விஜ்வராஹ இதையே தான் பிரணேஷ்யாமோ நாங்கள் 2 பேருமே எங்களோட அம்மான தேவகி அம்மாவோட துக்கத்தை மாத்துறதுக்குன்னு இப்போ இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி இப்போ வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இவாளை அழைச்சிட்டு போய் அம்மாவுக்கு காட்டினதுக்கப்புறம் சொச்ச காலம் அங்கேயே இருந்துட்டு அவளை சாபத்துலேருந்து விடுவிச்சு தேவலோகத்துக்கு அவளை அனுப்ப போகிறேன் நான். அதுக்கு உங்களோட சம்மதம் வேணும் சொல்லி பலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறார் பகவான். ஸ்மரோத்கீத பரிஷ்வங்க பதங்க க்ஷுத்ரபித்ரிணி ஷடிமே மத் பிரசாதேன புனர்யாஸ்யந்தி சத்கதிம். ஸ்மரோத்கீத பரிஷ்வங்க அந்த 6 பேரோடு நாமம் சொல்கிறார். ஸ்மரன், உத்கீதன், பரிஷங்கன், பதங்கன், க்ஷுத்ரபிருத், கிருணி சொல்கிறதாக்கும் இவ 6 பேரோட பேர். இவாளை நான் இப்போ அழைச்சிட்டு போகிறேன். என்னோட அனுகிரகத்தால் இதுக்கப்புறம் இந்த லீலை முடிஞ்சதுக்கப்புறம் இவா மோட்சமும் பிராபிப்பா சொல்லி பகவான் வாக்கு கொடுக்குறார். இத்யுக்த்வா தான் சமாதாய இந்திரசேனேன பூஜிதோ புனர்த்வாரவதி மேத்ய மாது புத்ரான யச்சதாம் மாது புத்ரான யச்சதாம் இதி யுக்த்வா. இந்த பிரகாரம் இவாளோட பூர்வகத்தையும் தான் வந்ததான காரணமும் எல்லாம் சொல்லினதுக்கப்புறம் பகவானும் பலராம சுவாமியும் மகாபலி சக்கரவர்த்தியால் பூஜிக்கப்பட்டு அந்த 6 பேரையும் அழைச்சிண்டு துவாரகைக்கு சட்டுன்னு வந்துவிட்டா. இப்படி மறைஞ்சாலோ அந்த மாதிரி அங்கேருந்து எல்லாருமே மறையறா, துவாரகையில் தோன்றி விடுறா. அம்மா முன்னாடி 6 பேர் நிறையா நிற்கிறா. அம்மா கிட்டக்க இதான் அம்மா, இவா தான் நம்ம அண்ணா மாதிரி சொல்லி உங்களோட முதல் குழந்தைகள் சொல்லி இப்படி காட்டி கொடுக்குறா தேவகி அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, தேவகி அம்மா என்ன பண்ணுறா, அந்த பாகம் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.